கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக இந்த ஈர்ப்பின் பண்டிகை நாளா இருக்கிறபடினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒரு விஷயம் கூட உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படியே தங்குவதாக. அல்லேலூயா. நம்ம இந்த நாளிலே வருஷந்தோறும் இப்படிப்பட்டதான குட் ஃப்ரைடே ஆராய்ச்சி பண்ணி நம்ம தியானிப்பது உண்டு. ஈஸ்டர் நாட்களிலே அப்படி நம்ம ஆராய்ச்சி பண்ணி தியானிப்பது வழக்கமாக உண்டு. ஆனாலும் ஜனங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவருடைய மாற்றத்தை பார்க்க முடியவில்லை. வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் பாருங்க. இயேசு எதற்காக உயிர்த்தார், அடுத்த காரியம் என்ன என்பதை சிந்திப்பார். இன்றைக்கு அநேக பேர் குறைந்து இந்த பண்டிகை நாட்கள் என்பதனாலே அவர்கள் நல்ல 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 புத்தாடைகள் எடுப்பது, நல்ல ஆகாரங்கள் சாப்பிடுவது, உல்லாசமாய் வாழ்வது, இப்படிப்பட்டதான சில காரியங்களில் தான் அதிகமாக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள். அதுவே சந்தோஷம் என்று நினைக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்னா, பெரிய பிரசங்கமாக அல்ல, சில வசனங்களை நாம் பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த நாளிலே ஒரு தீர்மானத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. அந்த தீர்மானத்தோடு இருந்தால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி உயர்த்தாரோ அதுபோல ஆண்டவர் இந்த பூமியில வருகிற நாட்கள்ல கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அந்த சிலாக்கியத்தை பாக்கியத்தை நானும் நீங்களும் இழந்து போக கூடவே கூடாது. அல்லேலூயா. எனவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு அதுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினது மட்டுமல்ல, 40 நாட்கள் இந்த பூமியிலே சுற்றி திரிந்து மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி அவர் ஒலிவு மலையின் மேலே இருந்து அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதையும், மீண்டும் நான் இவ்வண்ணமாய் வருவேன், எப்படி எடுத்துக்கொள்ளப்பட அப்படியே வருவேன், அதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புகிறேன், அவர் சகல சத்தியத்தோடு உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் பரலத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாரையும் கூடியிருக்க சொல்லி அப்படியே கூடியிருந்தாங்க. ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபத்திலே தரித்திருந்தாங்க. மேல் வீட்டரிலே சுமார் 120 பேருக்கு மேலாக இருந்தார்கள். அவர்கள் மேல ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது போல பரிசுத்த ஆவியானவரை ஊற்றினார். தேற்றரவாளன் இறங்கி வந்தார். எல்லாரும் பலவித பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசி ஆவியிலே நிரம்பினவர்களாக காணப்பட்டார்கள். பார்த்து கொண்டிருக்கிறவர்களாம் ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த தேற்றரவாளன் இன்றைக்கும் நம்மை தேற்றிக் கொண்டே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளால வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி கொண்டே இருக்கிறார். பரிசுத்தவான்கள் சோர்ந்து போகும்போது பரிசுத்தவான்களுக்காக பரலோகத்திலே பிதாவை நோக்கி பரிந்து பேசுகிறவராகவும் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த அப்படியாய் படத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் தேற்றவாளனை இந்த பூமியில அனுப்பி வைத்தார். அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னா சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்ன, முதல் நூற்றாண்டிலேயே சபைகள் பெருகினது. ஆரம்பத்திலே பேதுரு ஜெபிக்கும் போது முதல் பிரசங்கத்திலே 3000 பேர் சேர்க்கப்படுகிறார்கள். 2வது பிரசங்கத்துல 5000 பேர் சேர்க்கப்படுகிறார் சபையில. அப்படி 3000 5000 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையிலே வந்து சேர்ந்தாங்க. இந்த சபை பக்தி விருத்தடைந்தது, சபை வளர்ந்தது, சபையில் அநேகர் கூடினாங்க. ஆதி அப்போஸ்தலர் மூலமாக, சீஷர்கள் மூலமாக ஆண்டவர் பெரிய வல்ல பெரும் கிரியைகளை கர்த்தர் நடப்பித்தார். ஆண்டவர் சொல்லி போனார், நான் செய்வதோட, என்னை விசுவாசிக்கிற நான் செய்வதோட பெரிதான காரியங்களை செய்வார். அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. அப்படியே அவனுடைய வார்த்தையினுடைய அதிசயமான அற்புதமான வல்லமையான காரியங்களை அந்த ஆதி நாட்களிலே அப்போஸ்தலர் காலங்களிலே கர்த்தர் செய்தார். இப்படியாய் வளர்ச்சி அடைந்து வரும்போது அந்த முதல் நூற்றாண்டிலேயே திரும்ப சபைகள் என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி அடைய ஆரம்பித்தது. வீழ்ச்சி அடைய ஆரம்பித்த நிமித்தமாக சபைகளிலே ரொம்ப பாவங்கள் நெருங்கி விட்டது. இப்போ இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கிடுங்களேன், ரொம்ப பாவமும் அநியாயமும் அக்கிரமும் பெருகினபடினாலே, விசுவாசத்திலே குறைந்து போனபடினாலே, அன்பிலே குறைந்து போனபடினாலே, விக்கிரகாரனுக்கு அடிமைப்பட்டு போனபடினாலே, வேசித்தனத்துக்கு அடிமைப்பட்டு போனபடினாலே மீண்டும் ஆண்டவர் என்ன செய்தார்னா, பத்மு தீவிலே யோவானை நாடு கடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த வேளையில ஆண்டவர் யோவானுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. எப்படியாவது என் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை மீண்டும் நான் கட்டி எழுப்ப வேண்டுமே என்று சொல்லி ஆண்டவர் மீண்டும் பத்மு தீவில யோவானுக்கு வெளிப்பட்டு அவர் தன்னை குறித்து வெளிப்படுத்தி சொன்னதான காரியம்,
இந்த சபைகளுக்கு நீ சொல்ல வேண்டிய காரியம் என்ன என்ன என்பதை குறித்து அந்த அன்றைக்கு இருந்த மெயின் பெரிய பிரஸ்தாபமான 7 சபைகளுக்கு 7 காரியங்களை கர்த்தர் சொன்னார். அந்த நாட்களில் அதே காரியத்தை இன்றைக்கு இருக்கிற சபைகளும் கைக்கொள்ளும் என்று சொன்னால் நிச்சயமாய் விழுந்து போன சபைகள் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அல்லேலூயா. விழுந்து போன நம்முடைய வாழ்க்கையில விழுந்து போன நம்முடைய வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்படும் என்பதில எந்த விதமான சந்தேகம் இல்லை. அப்போதுதான் ஆண்டவர் சொல்றார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எதற்காக சொல்றேன்னா, விழுந்து போன பாவத்தில் அமிழ்ந்து போன ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போன சபைகள் மீண்டும் உயிர் மீட்சி அடைய வேண்டும். அல்லேலூயா. அதற்காக தான். அல்லனா ஆண்டவர் சிலுவையிலே சொல்லிட்டாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லிதான் தன்னுடைய ஆத்துமாவை பிதாவின் கையில ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் இங்க வேலையே அவருக்கு இல்ல, வந்த வேலை 100க்கு 100 முடித்து விட்டார். ஆயினும் இந்த ஜனங்களை நம்மை குறித்து கர்த்தருக்கு தெரியும், எவ்வளவு நாள் நிப்பாங்கன்னு தெரியும் என்பதை அறிந்துதான் ஆண்டவர் என்ன செய்யறா, மீண்டும் 40 நாட்கள் சுற்றி திரிந்து தன்னை வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இதுக்குள்ள சீசர்கள்லாம் மீன் பிடிக்க எல்லாம் போயிட்டாங்க, பல இடத்துக்கு போயிட்டாங்க. அது ஒரு காரியம். ஆண்டவர் மீண்டும் இந்த 40 நாட்கள் நம்மோடு நம்மை நேசித்தபடியினாலே நாம வீழ்ந்து போகக்கூடாது, நாம் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் தன்னை மீண்டும் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி வளர்ச்சி அடையப்பட்டதான இந்த சபைகள் மீண்டும் பாவத்திலே விழுந்து விட்டபடினால பத்மதீவுல வந்து யோவானிடத்துல ஆண்டவர் இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை வெளிப்படுத்த கூட, எப்பா நான் மரித்து போனவன் என்று நினைக்காதீங்க, நான் உயிரோடு இருக்கேன். 40 நாட்கள் அப்படித்தான் வெளிப்படுத்தினார். ஆயினும் விழுந்து போனார்கள். எனவே தான் மீண்டும் பத்மதீவுல வந்து யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார், நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மரிப்பது இல்லை, அவர் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல போகிற நாமும் மரித்தாலும் மரிப்பது அல்ல, அது சதா காலங்களும் அந்த ராஜ்யத்துல உயிரோடு இருக்கத்தான் போகிறோம். அல்லேலூயா. எனவே இந்த நாட்கள் அந்த பாக்கியத்தை நானும் நீங்களும் இழந்து விடாதபடிக்கு காத்துக்கொள்ளுவர்களாக காணப்பட வேண்டும். அவர் திரும்ப என்ன சொல்கிறார் பாருங்க, மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன் என்று சொல்லிட்டு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திறவுகோலை உடையவனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்குரிய திறவுகோல் இப்ப யார்கிட்ட வந்துட்டு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட கரத்துல இருக்கு. இந்த அநேக ஊழியக்காரங்கள்லாம் பரலோகத்துல போயிட்டு வரலாம், நரகத்துக்கு போயிட்டு வரலாம், அங்க என்னென்னமோ காரியத்தை செய்யலாம். ஆனா திறவுகோல் ஆண்டுடைய கரங்களில் இருக்கிறது, இன்னும் திறக்கப்படவில்லை. அல்லேலூயா. அது தரிசனங்கள்ல அவர்கள் பார்க்கலாம், அந்த தரிசனத்தை அவர்கள் சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் திறவுகோல் ஆண்டோடைய கருத்துல இருக்கிறது என்பதை யாரும் மறந்து போகக்கூடாது. அது எப்ப திறப்பார் என்று சொன்னா, நியாய தீர்ப்பு முடிகிறதான வேளைகளை நரகத்தை திறந்து சபிக்கப்பட்ட கூட்டத்தை, அதோடு கூட பிசாசுக்காக ஆயத்தப்பட்டதான் நரகம், அந்த நரகத்துல பிசாசுகளை தள்ளும் போது அவருக்கு அடிமைப்பட்டு போன சேர்த்து தள்ளிடுவார். இல்லையா? அந்த அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்துல இருக்கிற. ஏனென்று சொன்னா, ஆரம்பத்துல ஆதாம் முதற்கொண்டு இன்னைக்கு கடைசியில பிறக்கிற அந்த பிள்ளை வரைக்கும் இந்த உலகத்துல அத்தனை ஜனங்களுக்காக விலையேற பெற்ற பரிசுத்தமுள்ள குற்றமற்ற அந்த இரத்தத்தை சிந்தி அவர் விலைக்கிரயமாய் நம்மை மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. எனவே அந்த அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே கொடுக்கிறார். நியாயம் விசாரிக்கிறோம் அவர் தான். இது நியாயாதிபதியா தான் வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது வலது பக்கத்துல இடது பக்கத்துல வெள்ளாடு செம்மலாடுகளை மேய்ப்பன் வேர்திரித்து ஆமென் நடத்துகிற போல நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படி வேர்திரிக்கும் போதுதான் ஆமென் அவர் வலது பக்கத்துல நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான எங்க நித்திய ராஜ்யத்துக்கு வாங்க. அதுதான் மெய்யான ஆசீர்வாதம். அதை சுதந்திரிக்க வேண்டும். நாம் உயிர்த்த கிறிஸ்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்கிற அவர்களை கர்த்தர் அந்த ராஜ்யத்திலே கொண்டு சேர்ப்பார். இல்லையா? அப்ப 2வதாக பார்க்கும்போது இடது பக்கத்தில் இருக்கிற பார்த்து சபிக்கப்பட்டவர்கள் என்று கூப்பிட்டு பிசாசுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதான பாதாளத்துக்கு, அந்த நரகத்துக்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த பிசாசின் கூட்டத்தையும் அதற்கு அடிமைப்பட்டு வர ஜனங்களையும் அங்கே தள்ளுகிறார். அப்ப 2 புதிய வானம் புதிய பூமி உண்டாகிறது, இந்த பூமியெல்லாம் வெந்துருகி அலைந்து சாம்பலாக போகிறது. அப்போது என்ன செய்கிறாங்கன்னா, நித்திய காலம் வேதனைப்படுகிற பிசாசோட குணம் நரகத்துல வந்துகிட்டே அழுதுகிட்டே பற்கடைப்பும் அழுகை என்று சொல்லப்பட்டு அப்படி இருப்பாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாமோ இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களோ பரலோக ராஜ்யத்திலே நித்திய காலம் முடிவில்லாத காலம் அவரோடு கூட சந்தோஷமாய் வாழலாம். அல்லேலூயா. ஆகையினால தான் எப்படியாவது பரலோக ராஜ்யத்தை நாம் பலவந்தம் பண்ணி அது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். ஆகையினால
உங்களை அதிகமாய் கடினப்படுத்தி பலவந்தப்படுத்தி எப்படியாவது பெற்றுக்கொள்ளுங்க உங்களை நான் கடினப்படுத்தி வழிநடத்துகிறேன் சார், வேறு எதற்காகவும் அல்ல, உங்களை பரலோக ராஜ்யத்திலே சென்று செய்ய வேண்டும் என்பதற்காகவே. அல்லேலூயா. எனவே இந்த உயிர்ப்பின் நாளில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில ஒரு உயிர்மீட்சி உண்டாகட்டும், ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை அவனமாய் நடத்துவாராக. அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர் பகுதியில 1ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது அவருடைய அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம் சொல்கிறது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளெல்லாம் அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாங்கங்களை எல்லாம் அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அந்த 40 நாள் திரும்பவும் போய் காண்பிக்கலன்னு வைங்க, சீசர்கள் கூட நினைச்ச மாட்டாங்க, பழைய தொழிலுக்கே போயிட்டாங்க, திருப்பி வரமாட்டாங்க, சுவிசேஷம் அப்படியே நின்று போயிடும். அல்லேலூயா. இவங்களுடைய சுபாவத்தை அறிந்த ஆண்டவர் தான், நான் செத்து போனேன்னு நீங்க யாரும் நினைக்காதீங்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. அப்படியா பேசி எல்லாம் சொல்லி முடித்த பிறகு 8ஆம் வசனத்துல பார்க்கும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்மை பார்த்து அதுதான் சொல்றார், நானும் நீங்களும் கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் வாழ வேண்டும். பிசாசு என்ன செய்வானா, நம்முடைய சாட்சியை எவ்வளவு தூரம் குலைக்க முடியுமோ ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு குலைக்க முயற்சி பண்ணுவான். நாம் குலைந்து போகாதபடிக்கு அந்த சாட்சியை காத்துக்கொள்ளுதலாய் கிறிஸ்தவள் என்பதை மற்றவர்கள் பார்த்து கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அறியத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை வாழ வேண்டும். இவனா பெந்தைக்கோஸ்துக்காரன், இவங்களா ஆவிக்குரியவன், இவங்களா கிறிஸ்தவர்கள், இப்படியா வாழ்கிறாங்கன்னு தேசம் சொல்லாதபடிக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கடைசியா சொல்றார். சொல்லி முடிச்சுக்கிட்டு, இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையிலே உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்து 2 பேர் அவர்கள் நின்று, கலிலேயராக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திற்கு வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்திற்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். இந்த சம்பவம் நடக்கிறது ஒலிவமலையில நடக்கிறது. எருசலேமுக்கும் ஒலிவமலைக்கும் ஒரு நாள் நடைபயண தூரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 10-20 கிலோமீட்டர் இருக்கலாம். அல்லேலூயா. சரி, இவ்வளவு தூரத்துல இந்த மலைக்கு மேல இருந்துதான் ஆண்டவர் சொல்கிறார், அவர் எடுத்துக்கொள்ளப்படப்பட்ட 2 வெண்ணங்கி தரித்து சொல்றாங்க மதிய கலிலேயர் மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் தேவன், உங்கள் ஆண்டவர், உங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இந்த மலையின் மேலே வந்து இறங்குவார். அல்லேலூயா. ஆனபடினால அவர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்கன்னா அந்த ஒலிவ மலையை விட்டு இறங்கி எருசலேமுக்கு நேராய் கடந்து வந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இதை ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே சுமார் 800, 850, 900 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா தீர்க்கதரிசி அங்கே உரைக்கிறதை பார்க்கிறோம். சகரியா அவருடைய 14வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது, சகரியா 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 4வது வசனம் 3-4 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அல்லேலூயா. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆற்றால் மட்டும் போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாக உசியாவின் நாட்களிலே பூமி எதிர்ச்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடி போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார். தேவரீரோடே கூட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த இது புரிந்ததா எல்லாருக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கும் சுமார் 800, 850, 900 ஆண்டுகளுக்கு முன்பதாக
சகரியா தீர்க்கதரிசன் மூலமாக கர்த்தருடைய வருகையை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வசனம். அல்லேலூயா. இந்த ஒலிவ மலை மேல ஆண்டவர் வந்து நிற்பார். அப்போது இந்த மலை கிழக்கு மேற்காக ரெண்டாய் பிளந்து போகும். அது ஒரு பகுதி வடபக்கத்திலும் ஒரு பகுதி தென்பக்கத்திலும் விழும். அப்போது ஜனங்கள் எல்லாம் பூமி எதிர்ச்சி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயந்து என்ன செய்வாங்க? பள்ளத்தாக்கு வழியாய் ஓடுவார்கள். இது தீர்க்க தரிசனம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் கலிலேயர்கள் எல்லாம் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறதான நேரத்தில் 2 வெண்ணங்கி தெரித்த தூதர்களின் மதியாகசம் என்று சொல்றாங்க, இந்த இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இந்த மலையில இந்த ஸ்தலத்துல மீண்டும் வருவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த பல வருடங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேல் தேசத்துல அந்த ராஜா அவங்க என்ன ஒரு முடிவெடுத்தாங்கன்னா, இந்த பட்டணத்தை, இந்த ஒலிவ மலையை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றி பல நட்சத்திர ஓட்டல்களை எல்லாம் கட்டி அதன் மூலமாய் கொஞ்சம் வருமானத்தை நாட்டிற்கு பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து அந்த அகவல் ஆராய்ச்சியாளர்களை எல்லாம் கொண்டு வந்து எப்படிப்பட்டதான கட்டடங்களை இதில் கட்ட முடியும், இந்த மலை எவ்வளவு உறுதித்தன்மையாக இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி பண்ணும்படியாக அந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்த வேளையில அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, இங்கே இந்த ஸ்தலத்திலே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெரிய கட்டிடங்கள் கட்ட முடியாது. இப்போதும் கூட தெரியும், நம்ம மலை பிரதேசங்கள்ல நம்ம ஊர்ல கட்டுற மாதிரி விருப்பப்படி பெர்மிஷன் வாங்க பெரிய கட்டடம் எல்லாம் கட்ட முடியாது. ஏன்னா திடீர்னு நிலச்சரிவுகள் வரும், அங்கே பெரிய ஆபத்துக்கள் வரும். அதனால சில சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். இவர்கள் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுகிறார்கள், எக்காரணம் கொண்டும் பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கட்டிடங்கள் கட்ட, நட்சத்திர ஓட்டல்கள் கட்ட வாய்ப்பே இல்லை. அந்த மலை அதை என்ன செய்யாது, தாங்கிக் கொள்ளாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்த ஒரு காரியம் என்ன சொன்னால், அந்த ஒலிவ மலை கிழக்கு மேற்காக 2ஆக உள்ளே பிளந்து நிற்கிறது. அப்பாவுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு நாளும் ஒருபோதும் பொய்யாகாது. மலை 2ஆக பிளந்து நிற்கிறது, எனவே இதை கட்ட முடியாது என்று சொன்னாங்க. அவர்கள் அந்த திட்டங்களை கைவிட்டார்கள். பெரிய கட்டிடங்கள் கட்டி, நட்சத்திர ஓட்டல் கட்டி, நல்ல டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கி அதன் நிமித்தமாய் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்கிற திட்டத்தை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் நானும் நீங்களும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஒலிவ மலை ஏன் கிழக்கு மேற்காக 2ஆய் பிளந்து நிற்கிறது என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் அந்த மலை மேலே வரப்போகிறார். அல்லேலூயா. அவருடைய பாதங்கள் பட்ட உடனே அது 2ஆக என்ன செய்யுமா, பிளந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அடுத்த வருகைக்காக ஒலிவ மலை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒலிவ மலை ஆண்டோடைய வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது. அவர் பாதம் பட்டவுடனே கிழக்கு மேற்காக 2ஆய் பிளந்து போகும். ஜனங்கள் வடபக்கத்திலும் இடது பக்கத்திலும் ஆமை அதை சாயும் போது பள்ளத்தாக்கு வழியாய் ஓடி அழுது கொண்டு ஓடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை விசுவாசிக்கிற நாம் ஆண்டோடைய வருகைக்கு இந்த ஒலிவ மலையே தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டனா, நம்ம எத்தனையோ உயிர்ப்பின் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறோம், எத்தனையோ சிலுவை பாடுகளை நம்ம தியானித்து இருக்கிறோம், எத்தனையோ வருடங்களாய் நம்ம கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நானும் நீங்களும் ஆயத்தமா என்று சற்று இந்த நாளிலே நம்ம யோசித்து பார்த்து, ஒருவேளை ஆயத்தம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஏனென்று சொன்னால் அந்த நாளிலே எல்லாரும் பயந்து அழுது கொண்டு ஓடுவார்கள். ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க யாருக்கும் முடியாது. அங்கே சகரியா சொல்லும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் சகல பரிசுத்தவான்களும் அந்த இடத்திலே வரும்போது இந்த சம்பவம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். இந்த மலை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது. அவர் வந்த உடனே 2ஆய் பிளந்து போகும். அப்படின்னா நாமும் ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு ஆண்டவரோடு கூட வர முடியும். அந்த நாள் நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கும், அந்த நாள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நேர் மாறாக ஆயத்தம் இல்லாதபடிக்கு பெயர் கிறிஸ்தமாய் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அந்த நாள் அழுகையும் பற்கடிக்கும்.
பயந்து அலறிக்கொண்டு ஓடுகிற நாளாக இருக்கும். எனவே அந்த நாளுக்கு நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒலிவமலை எப்படி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டதோ அதுபோல இந்த நாள் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். அந்த நாள் நமக்கு இன்பமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. பக்த நிவண்ணமாய் பாடுகிறார். அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேருவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெயங்கொண்ட சுத்தரெல்லாம் ஏக கூட்டமாய் இயேசுவோடு நின்று மிக யுத்தம் செய்குவார். ஏகங்கொண்ட கூட்டமாய் இயேசுவோடு நின்று மிக யுத்தம் செய்குவார். வேதாளம் பாதாளம் பூதங்கள் யாவுமே அழிப்பார் அழிப்பார் அழிப்பார். வேதாளம் பாதாளம் பூதங்கள் யாவுமே அழிப்பார் அழிப்பார் அழிப்பார். அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி பின்னே போவார், பாட்டு பாடுவார், பரசவங்கள் சூழ்ந்து மிக மகிழ்ந்து பூரிப்பார். ஆட்டுக்குட்டி பின்னே பாட்டு பாடுவார், பரவசங்கள் சூழ்ந்து மிக மகிழ்ந்து பூரிப்பார். ஆனந்தம் என்றுமே ஆட்பரிப்போம் அவரையே, ஆனந்தம் 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 என்றுமே ஆட்பரிப்போம் அவரையே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த நாள் இந்த நாள் எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. ஆனா நாம் ஆயத்தமாய் இருந்தால் அந்த நாள் நமக்கு ஒரு சந்தோஷமான நாளாய் இருக்கும். ஹல்லேலூயா. அல்லனா பூமி எதிர்ச்சி வந்தவர்கள் ஓடுகிறது போல அலறடித்து ஓடுவார்கள், முடிவிலே நரகத்தை சுதந்திரிப்பார்கள். ஆனா கர்த்தருக்கு வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளோ அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் ஒரு முடிவோட தான் போனோம். இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் நினைக்கணும், அந்த ஒலிவமலையே தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது என்று சொன்னால் நான் என்னை ஆயத்தப்படுத்தினா என்று சற்று யோசித்து பார்த்து உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் அவருடைய 12ஆம் வசனம் சொல்லி, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். மலை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது, நானும் நீங்களும் ஆயத்தமா? ஒரு கேள்வியோட என்னை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரை சென்று சொல்லி நாம் ஆயத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி இந்த நாளில் நாம் அர்ப்பணிப்போடு கடந்து செல்கிறோம். நம்முடைய வாழ்நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டோடைய வருகையிலே அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கலாம். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா,
எல்லாரும் ஆயத்தமா? ஹல்லேலூயா. ஆயத்தமா இருந்தால் அது நமக்கு ஆனந்தமான நாள். ஆண்டவரோடு கூட பாட்டு பாடி உல்லாசமாய் ஆசீர்வாதமாய் அக்களிப்பாய் ஆனந்த சந்தோஷமாய் நம்ம செல்லலாம். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் நீங்கி போகும். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அந்த பாக்கியத்தை உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் தருவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன். கர்த்தரவனமாய் செய்வாராக. தொடர்ந்து நாம் ஒரு சில காரியங்களை கூட நாம் தியானித்து குறித்த நேரத்திலே நாம் சீக்கிரமாய் முடித்துவிட வாஞ்சிக்கிறேன். இந்த ஆண்டுடைய உயிர்ப்பின் பண்டிகை குறித்து, உயிர்த்த பிறகு அவர் நடந்த விதங்களை குறித்து, மக்கள் நடந்த சில காரியங்களை குறித்து 4 சுவிசேஷ பகுதியிலும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தெரியும், அதிகாலையிலே கல்லறைக்கு ஓடினார்கள். சகோதரிகள் மிக வேகமாக ஓடினார்கள். சீஷர்களை விட முந்தி போனார்கள். அங்கே வெறும் கல்லறை இருந்ததை கண்டார்கள். தூதர்கள் கண்டார்கள். இயேசுவை கண்டார்கள். ஆனால் இயேசு என்று அறியாமல் இருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சீஷரிடத்திலே வந்தார்கள், சொன்னார்கள், எல்லாரும் பார்த்தார்கள். ஆண்டவர் 40 நாட்கள் சுற்றி திரிந்து ஆங்கங்கே தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். தோமா இல்லாத நேரத்திலே அடைக்கப்பட்டதான அறைக்குள்ள ஆண்டவர் வந்தார். சீஷர்களுக்கு தன்னை காண்பித்தார். தோமா அவருடைய அடையாளங்களை, அந்த காயங்களை கண்டாதான் விசுவாசிப்பேன், இல்லை விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னா, அப்போ தோமா இருக்கும்போதே ஆண்டவர் வந்து காண்பிக்கிறார். கை போட்டு பாரப்பான்னு சொல்றாரு. இல்லையா? அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசித்தபடியினாலே எல்லாம் செய்து முடிந்தது என்று சொல்லி தன் ஆவியை பிதாவுடைய கையில ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமாக அவர் வேலை முடிந்தது. ஆனால் இந்த ஜனங்கள் மேல அன்பு வைத்தபடியினாலே, குறிப்பா என் மேல உங்க மேல ஆண்டவர் அன்பு வைத்தபடியினாலே அவர் 40 நாட்கள் தொடர்ந்து என்ன செய்தாருன்னா, இந்த பூமியிலே எல்லாரிடத்திலும் காண்பித்து கொடுத்தார். சீஷனிடத்திலும் ஊழியம் செய்த எல்லா இடத்திலும் நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்க பயந்துராதீங்க, பின்வாங்கி போகாதீங்க, நான் இறந்து போனவேன்னு நீங்க நினைக்காதீங்க, உங்களுக்கு ஜீவன் தருகிறோம், நான் உங்கள் பாவத்தை தான் சுமந்து வந்திருக்கிறேன், உங்களை அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்ப்பேன் என்று தன்னை வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனுடைய சில பகுதிகளை மட்டும் இந்த நாளிலே நாம் வாசிக்க, நாம் அதை சற்று லேசா தியானிக்கும்படியாக நான் வாஞ்சிக்கிறேன். எல்லா பகுதியும் விரிவாக அல்ல, சுருக்கமாக இதிலேயே நமக்கு என்ன என்பதை மட்டும் நாம் அதில் சிந்தி. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தெழுந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு முன்னே கல்யாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துடைய மேல் பகுதியை பார்க்கும்போது, 1ஆம் வசனத்தினை பார்க்கும்போது, ஓய்வு நாள் முடிந்த பின்பு வாரத்தின் முதல் நாளிலே விடிந்து வருகிறார். அதிகாலையிலே மதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். அங்கே பார்க்க வரும்போது என்ன செய்கிறது, பூமி அதிரத்தக்கதான ஒரு காரியம் அங்கே நடக்கிறது. கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்களை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலர்கள் அவனுக்கு பயந்ததினாலே திடுக்கிட்டு சித்தங்களை போனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன் என்று நான் அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடம் இது, வந்து பாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை உயிரோடு இருக்கிறவரோட மத்தியில தான் தேடணுமே தவிர மரித்தவர்கள் மத்தியில இயேசுவை தேடக்கூடாது யாரும். அல்லேலூயா. கல்லறையில போய் தேடிக்கொண்டிருக்க வேண்டிய காலம் அல்ல. இவங்க அடுத்த நாள் அந்த வாரத்தின் முதல் நாளை போன பிறகே கல்லறைக்குள்ளால் அவரை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. இப்ப நம்ம மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார். 2 பேரும் ஒருமனப்பட்டு எங்கே இருக்கிறார் அங்கே அவர் இருக்கிறார். துதிகளின் மத்தியிலே அவர் வாசம் பண்ணுகிறார். நம்ம மத்தியிலே ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே அவர் இருக்கிறார். இந்த இடத்திலே அவரை தேடுவோம். அல்லேலூயா. அப்போது சொல்லக்கூடிய முதல் கண்டிஷன், அது நமக்கு சொல்லக்கூடியதா நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அந்த சகோதரிகளை பார்த்து சீக்கிரமாய் போய், அதை வாசிக்கலாம். 7. சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அல்லேலூயா. இப்ப இருக்கிறதாம் முதல் பகுதியில தியானிக்கும் போது ஒலிவமலை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது. ஆகையினால நம்மை நாமே ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தப்படுத்தி கொண்டீங்களா? இனிமேல் தான் கொள்ளணுமா? அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டோம். இது முதல் வேலை. இப்ப ஆயத்தப்படுத்தின பின்பதாக நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களில் ஒன்றுதான்,
சீக்கிரமாய் போய் மருத்துவருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இருக்கிற இந்த ஜீவனுள்ள நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். அது சீக்கிரமாய் போக வேண்டும், காலம் தாமதிக்க கூடாது. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலே இந்த உயிர்ப்பின் பண்டிகையை தியானிக்கிற நமக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிறது என்னன்னா, ஒலிவமலையே தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது, நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன், அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது, நீ ஆயத்தமா? ஒரு கேள்வி. அல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, நான் ஆயத்தம் என்று சொல்லி நம்ம அர்ப்பணிப்போம் என்று சொன்னா, அந்த இயேசுவை தேடி சென்ற அந்த சகோதரிடத்திலே சொல்லுகிறார், சீக்கிரமாய் போய் மற்றவர்களுக்கு இதை அறிவியுங்கள், சீசர்களுக்கு இதை சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்ப நமக்கு அடுத்த வேலை என்னன்னா, ஆண்டோடைய வருகைக்காக காத்திருக்கிற நமக்கு அடுத்த வேலையே சுவிசேஷம் அறிவிப்பது. இயேசு கிறிஸ்து உனக்காக, உன் பாவங்களுக்காக, உன் அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி உனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இதோ சீக்கிரமா வருகிறேன் என்று சொன்னார். அவர் அதி சீக்கிரமாய் வருவார். அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை உனக்கு தரப்போறான். எனவே மனம் திரும்பு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த காரியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்களை சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். 9ஆம் வசனம் சத்தமாய் வாசிங்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். சரி, போதும். அப்ப யாரெல்லாம் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை, பாடு மரணங்களை நிமித்தமாய் வந்த வெற்றியை மற்றவர்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்க போர்களோ, உங்களுக்கு ஆண்டவர் எதிர்பட்டு உங்களை வாழ்க என சொல்லி வாழ்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்வது சாதாரண காரியம்னு சொல்ல நினைக்காதீங்க. உலகம் நம்மை மதிக்காமல் இருக்கான், ஆனா கர்த்தர் உங்களுக்கு குறுக்கிட்டு வந்து, மகளே மகனே நீ வாழ்க. அல்லேலூயா. மனுஷன் வாழ்த்துகிற வாழ்க்கையில இயேசு வாழ்த்தினாலும் வாழ்வுதான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அடுத்து அவர்கள் கிட்ட வந்து அவர்கள் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அவர்களை பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற எல்லாருக்கும் கர்த்தர் வாழ்வு கொடுக்கிறார், அவர்களை வாழ்த்துகிறார். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். கர்த்தரை நாமும் பணிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்கள் அதை பணிய வைக்க வேண்டும், அதை ஆராதிக்க வைக்க வேண்டும். இந்த நாட்களை வீணாக என்ன செய்யக்கூடாது? செலவு செய்யக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய 18ஆம் வசனத்துல வரும்போது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா இந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது சிலர் ஏற்றுக்கொண்டார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இப்ப சீசர்கள் ஆண்டவரிடத்துல வந்து பணிந்த வேளையிலே சொல்கிறார், வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள சகல அதிகாரமும் என்னுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னார். அல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை இங்க சொல்ல போகும்போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். முடிவு பரியந்த உங்களோடு கர்த்தர் கூட இருப்பார். சகல ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அப்புறமாய் உபதேசிக்க வேண்டும். அல்லேலூயா. உபதேசித்து முடிந்த பிறகு ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்றால் அது கஷ்டமான காரியம். அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை கொடுத்து சபையில அங்கமாய் வைத்து அவர்களை உபதேசிக்க வேண்டும், போதிக்க வேண்டும் என்று வேற சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசியில சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை இதுதான். உலகமெங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எனக்கு சீசராக்குங்க, அவங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. இந்த ஞானஸ்நானம்னு சொன்னாலே நிறைய பின்வாங்கி போறாங்க. ஆண்டவருடைய கடைசி ஆசையாவது நம்ம நிறைவேற்றணுமா வேண்டாமா? என்ன
இல்லையா? சகல அதிகாரமும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எனவே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த நாளிலே ஒரு அர்ப்பணிப்போடு போங்க, சீக்கிரமா ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுங்க. அவருடைய வருகைக்காய் காத்திருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருவார், நம்மை அழைத்து செல்வார். அல்லேலூயா. அடுத்து மார்க்கு சுவிசேஷத்தில் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கும்போது, மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது அங்கே 11ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தோடு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய 9-10 வசனங்கள் நீங்க வாசித்தீங்கன்னா, வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மதகலேனா மரியாளும் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையிலே அவர்களிடத்துல போய் இந்த செய்தி என்ன செய்தாங்க? அறிவிக்கிறார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற செய்தியை அறிவித்த போதிலும் கூட அவர்கள் என்ன செய்யல? நம்பவில்லை. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற போது அவர்களுக்கு மறுபடியும் தரிசனமானார். அவர்களும் போய் அந்த மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இந்த சகோதரிகள் சென்று சொன்ன பிறகும் நம்பல. அந்த எம்மாவூர் சீசருக்கு போன 2 சீசர்கள் ஆண்டு தன்னை வெளிப்படுத்தி காட்டி அதை அவங்க வந்து சொல்றாங்க, அவங்களும் நம்பல. இன்றைக்கும் அநேகர் நம்பாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சிலுவையிலே இயேசு வெற்றி சிறந்தார் என்கிற நம்பிக்கை இல்லாதபடிக்கு இயேசு என்னை கைவிட்டு விட்டாரோ என்கிற ஒரு பயத்திலே அநேகர் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் சகல நாட்கள் முடிவு பறிந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை தந்து நம்மளை தீட்டுக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் பாருங்க, ஆண்டவர் காட்சி அளித்தவர்கள் போய் சொன்ன பிறகும் கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. அல்லேலூயா. அவர்களும் போய் மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் என்ன செய்யல? நம்பவில்லை. அதன் பின்பு 11 வருஷங்களுக்கு 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாத போனபடியினாலே அவருடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நாட்களிலிருந்து இவ்வளோ காலம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை செய்த போதிலும் கூட இப்ப ஏதோ ஒரு காரியத்துல கைவிட்டது போல அவர் மறைவாய் இருக்கிறது போன்ற தோன்றினபடியினாலே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறது. ஆண்டவர் வல்லமையை மறுதளிப்பது. அவர் நம்மை காத்துக்கொள்வார், பார்த்துக்கொள்வார், நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்தார், முடிவறிந்த நிலை நிறுத்துவார், வழி நடத்துவாருங்கிற நம்பிக்கை அற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கும் அநேகர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப சீசர்கள் இடத்துல அவங்க 11 பேரும் சாப்பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கும்போது ஆண்டவர் அங்க போய் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப சில கடின உபதேசங்களை வரும்போது நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அந்த கடிந்து கொண்டார்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கிறது. அதுல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்புவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, லூக்கா சுவிசேஷத்துக்குள்ளால கடந்து வருவோமே. அப்ப இதுல இருந்து என்னெல்லாம் புரிஞ்சுங்க? ஆரம்பத்துல ஒலிவமலை தன்னை ஆயத்தப்படுத்தின போல நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்திய சுவிசேஷத்துல என்ன கிடைச்சது உங்களுக்கு? நாம் மற்றவர்களுக்கு சீக்கிரமாய் போய் சுவிசேஷத்தை அறிக்க வேண்டும். மார்க்கில் என்ன கிடைச்சது? அறிவித்த பிறகும் அநேகர் என்ன செய்யல? நம்பல. அதுபோல நாமும் நம்பாதவர்களா இருக்க கூடாது. நம்பாம போகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன எப்படி உபதேசிப்பார்? கடிந்து உபதேசிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப கடிந்த வார்த்தைகள் வேத வசனத்தின் மூலமாய் வரும்போது நீங்கள் யாரும் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அப்புறம் நம்ம லூக்கா சுவிசேஷத்துக்கு நேராய் கடந்து செல்லும் போது அவருடைய 24வது அதிகாரத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய ஒரு சில காரியங்களை நான் அதை சொல்லுகிறேன். அந்த 24ஆம் அதிகாரத்துல வரும்போது எம்மாவூர் சீஷர்கள் 2 பேர் என்ன செய்யறாங்க? எம்மாவூருக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் வழிபோக்கன போல இவர்களுக்கு பின்னாக என்ன செய்யறார்? போய்கொண்டே இருக்கிறார். அப்ப இவங்க 2 பேரும் பேசுகிறத இயேசு கேட்டுட்டே இருக்கிறார். இவங்க என்ன பேசுறாங்க? ஐயோ, நேற்றைக்கு வரைக்கும் இயேசு நம்மோடு கூட இருந்தார், நிறைய அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார், யாரும் அவரை தொட முடியல, அநேகர் அவரை பின்பற்றினாருங்க, அவர் வல்லமையுள்ள தேவன், அதிசயமானவர் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்லுங்க, அப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆண்டவரை
இந்த ரோம பேரரசாங்கம் என்ன செய்து விட்டது? யூதர்கள் கொலை செய்து விட்டார்களே, எங்க இயேசுவை கொன்று விட்டார்களே என்று மாறி மாறி பேசிட்டே போறாங்க. அல்லேலூயா. அவர் யார் என்பதை அந்த இடத்திலே அவர்களால் நிச்சயமில்ல, கூட இருந்த போதிலும் கூட புரிந்து கொள்ள முடியுங்க. இவங்க கூட போய் ஆண்டவர் அப்படியே போய் கேட்க, அப்பா நீங்க யாருக்கு கதை பேசுறீங்க, என்ன கதை பேசுறீங்க, இங்க என்ன நடந்தது எருசலேம்ல என்று சொல்லி கேட்கிறார். காரணம் என்னன்னா, அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க 18ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்துல கடைசியில, நீர் அந்நியராய் இருக்கிறீரோ அப்படின்னு கேட்கிறாங்க. நீர் அந்நியராய் இருக்கிறீரோ. 16ஆம் வசனத்துல வரும்போது, ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்களை மறைக்கப்பட்ட, இயேசு கூட இருக்கிறார், இயேசு கூட இவங்க கூட நடந்து போயிட்டே இருக்கிறார், ஆனால் அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு இயேசுவோடு தான் நாம் இருக்கிறோம், நம்மோடு தான் இயேசு இருக்கிறார். ஆனா அநேக நேரங்களுடைய நம்முடைய ஆவியின் கண்கள் மறைக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த நாளிலே அந்த மறைக்கப்பட்ட கண்கள் திறக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்ப இப்படி பேசும்போது ஆண்டவர்கிட்ட இவங்க கேட்கறாங்க, இந்த எருசலேம்ல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது, பெரிய ஒரு பிரச்சனையில நடந்தது, பெயர் பிரஸ்தாவமாய் ஊழியம் செய்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து கொன்னுட்டாங்களே, இது கூட தெரியாம எருசலேம்ல ஒருத்தர் இருக்கிறீரா, நீர் வேற நாட்டில இருந்து வந்தவரோ என்று சொல்லி அவரிடத்துல கேட்கிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கேட்கிறார், நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள் என்று 20ஆம் வசனத்தை சொல்கிறார். தொடர்ந்து பேசும்போது, இவரே இஸ்ரவேலை மீட்கிற ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இவைகள் சம்பவித்தது என்று 3 நாள் ஆயிற்று. ஆனா இவங்க நம்பித்தான் இருந்தாங்க, இயேசுவோடு கூட இருந்தாங்க. இந்த எம்மாவூர் சீஷர்கள், இயேசுதான் இஸ்ரவேலரை ரட்சிக்கிறவர், என்னை உங்களை ரட்சிக்கிறவர் என்று நான் நம்பி இருக்கிறேன், ஆனா தோற்று போனது போல இருக்கிறே, செத்து போனது போல இருக்கிற, ரட்சிக்க முடியாதபடிக்கு அதுக்கு முன்னால் அவரை கொலை பண்ணி விட்டாங்களே என்று சொல்லி இவங்க துக்கித்து வேதனையோடு போகிறதை அங்கே பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. போயிட்டு எல்லா காரியத்தையும் அவர்கிட்ட சொல்லாங்க. இப்படி எங்களோடு இருந்த ஸ்திரீகள் போனாங்க கல்லறை தோட்டத்திற்கு, போய் பார்க்கும்போது அங்க இயேசு இல்லை, அவர் உயிர்த்தெழுந்துட்டார் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த எங்களால யாராலையும் என்ன செய்ய முடியாது, நம்ப முடியவில்லை. 25ஆம் வசனத்தை சொல்றார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறது புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே என்று சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார் இயேசு. அல்லேலூயா. ஏதா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் உரைத்தார்கள் அல்லவா, இப்படி இயேசு பிறப்பார், இரட்சகர் பிறப்பார், அவர் உங்களுக்கு சிலுவையில் அடிக்கப்படுவார், மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவார் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருந்ததை இதை நீங்கள் ஏன் மறந்து போனீர்கள் என்று கேட்கிறார். நமக்கெல்லாம் ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தங்கள் எல்லாம் தந்திருக்கிறார். ஆனா கஷ்டங்கள் உபத்திரவங்கள் வரும்போது அதையெல்லாம் மறந்து அவர்கிட்ட நிலைச்சு நிற்க முடியாதபடிக்கு சில நேரங்கள் நம்ம சோர்ந்து போகிறது உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே. அங்க என்ன கேட்டா, மந்த இருதயம் உள்ளவர்கள்னு கேட்டார். மந்த புத்தி, மந்த இருதயம் உள்ளவர், இங்க புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்களே என்று கேட்டார். அப்படியே பேசி 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 போகும்போது அவர் திட்டுறாரு, தீர்க்கதரிசன காலத்துல இப்படி எல்லாம் சொல்லி இருக்கலாம், இது விவரத்தை காண்பித்திருக்கிறார்களா, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இருட்டிட்டே இருக்கு, இங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவர் நைஸா சொல்லுகிறாரு, நான் இனி என்ன செய்கிறேன், புறப்பட்டு போகிறேன், நீங்க போங்க, நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போங்க, நான் புறப்பட்டு போறேன். 28ஆம் வசனம், அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள், அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். போகிறதுக்கல்ல, போகிறது போல காண்பித்தார். அல்லேலூயா. சில நேரத்துல இயேசு நம்மை கைவிட்டது போல தோணும், பாஸ்டர் கைவிட்டது போல தோணும், நம்ம சார்ந்தவர்கள் கைவிட்டது போல தோணும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சாதாரண அப்ப இவரை சரி அப்புறம் போற போல, சரி உங்களுக்கு ஊர் வந்துச்சுல நான் போறேன் அப்படின்னு அவர் கிளம்பும் போதுதான் அந்த 2 பேரும் சொல்றாங்க. அப்பவுமே இயேசு வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சொல்றாங்க, ஐயா நீங்க இப்ப இந்த ராத்திரி போனா வழியில கொள்ளைக்காரங்க இருப்பாங்க, உன் மேல கொன்னே போடுவாங்க, அதனால எங்க வீட்டுல தங்கிட்டு காலையில எழுப்பி போங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் என்ன செய்தாங்கன்னா, அப்பம் பக்க சாப்பிடக்கூடிய நேரம் வந்தது. அப்போது ஆண்டவர் என்ன செய்யறானா, அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவருடைய கரங்களை கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி கொடுக்கும்போது அவர்கள் கண்கள் திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவளுடைய அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது, அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களை விட்டு மறைந்து போனார். இயேசு என்று எப்ப பார்த்தாங்களோ தெரிஞ்சிச்சோ, அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு மற்றவர்களுக்கு தன்னை காண்பிக்கும்படியாக ஆண்டவர் கிளம்பினார். அல்லேலூயா,
அல்லேலூயா. அப்புறமா இந்த இயேசுவை பார்த்தவர்கள், இயேசு என்று அறிந்த பிறகு அவங்க மந்த புத்தி இருதயம் உள்ளவர்கள் தான். ஆனால் அவருடைய ஆவியின் கண்கள் திறக்கப்பட்டது. இப்பதான் இங்க வந்தாங்க, இப்பதான் சாப்பிட்டு முடிஞ்சது, கூட வந்தது இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப சாப்பிட்டுட்டு தூங்குனவர்கள் அவங்க உடனே சீக்கிரமாய் அவசரமாக மற்ற சீசர்களுக்கு சொல்லும்படியாக மீண்டும் திரும்பி போறாங்க எருசலேமுக்கு நேராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தும். அல்லேலூயா. கர்த்தரை சுவிசேஷமாய் அறிவிப்பதற்கு நானும் நீங்களும் நேரம், காலம், சரீர பலம் எல்லாம் பார்க்க கூடாது, ஓடிட்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் ஜீவனத்தால இந்த ஒரு சீசல் ஓடின போல அடுத்த நிமிஷமே ஆண்டவரை பற்றி சொல்ல முடியாதமா ஓட வேண்டும். அல்லேலூயா. அவங்க இங்க வந்தாங்க, அந்நேரமே எழுந்து எரிசலம். அந்நேரமே பாத்தீங்களா, ராத்திரி இயேசுகிட்ட என்ன சொன்னாங்க, இருட்டா இருக்குது, நீங்க போக வேண்டாம், இங்க தங்குங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட இடத்துல எங்களுடைய ஆவியின் கண்கள் திறந்தது, இயேசுவும் மறைந்து போனார், இவர்களும் விடிந்து போகலான்னு இருக்கல. இரவோடு இரவாக எருசலேமுக்கு இந்த சீசர்கள் இருந்த இடத்திலே வருகிறார்கள். அல்லேலூயா. 33 வசனத்தில் அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 வரும் அவளோடு இருக்கிறவர்களோடு கூட இருக்கிறவர்களை கண்டு மெய்யாகவே நாங்கள் இப்படி ஆண்டவரை தரிசித்தோம் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறாங்க. 36 வசனம் சொல்கிறது, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. நீங்க இயேசுவை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்த போறீங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் நிற்பார், உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் இல்லாம அலைஞ்சிட்டே இருக்கிறோம்ல, ஒரே ஒரு வாழ்க்கை தானே, இயேசுக்காக வாழ்ந்து பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள வாழ்க்கையா காணப்படும். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 50வது வசனத்துல வரும்போது நீங்க பாத்தீங்கன்னா, பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அவர்களை என்ன செய்தார்? ஆண்டவரை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் யாராயிருந்தா சரி, உங்களுக்கு நேராய் ஆண்டவருடைய கரங்கள் வருகிறது. உங்கள் தலைமையில் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஆசீர்வாதத்தின் கரம் அமர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறது. அவர்களை ஆசீர்வதிக்க அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று சொல்லி இந்த வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நமக்கு என்ன வேலை? மீன் பிடிக்க போகிற வேலையா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மீன் பிடிக்கிறவங்களை மனுஷரை பிடிக்கிறவங்களை ஆக்குவேன் என்று சொல்லி அழைத்தார். ஆனால் மீண்டும் மீன் பிடிக்க போனாங்க, அவர் அழைத்தார். சரி இருக்கட்டும், நானும் நீங்களும் இந்த ரட்சிப்பையும் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட நாம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போகவே கூடாது. அந்த அதிகாரத்துடைய 52வது வசனம் சொல்கிறது, அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு வந்து நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமேன் என்று சொல்லி ஆமேன். லூக்கா சுவிசேஷம் முடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பை பெற்ற நாம் இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதால், இந்த ஆண்டவருடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டதால் உங்களால் இயன்ற மட்டும் தேவாலயத்திலே வந்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஏதோ உபவாச ஜெபத்துக்கு போய் என் கண்ணீர் துடைக்கப்படட்டும் என்கிற நிச்சயத்தோடு அல்ல, என் ஆண்டவர் இந்த தேவாலயத்திலே அவர் வீற்றிருக்கிறார், அவர் இந்த இடத்திலிருந்து ஜனங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய நாமத்தை நான் உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நானும் நீங்களும் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் தேவாலயத்திலே வந்து கர்த்தரை புகழ்ந்து துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அவருடைய நாமத்தை உயர்த்தவர்களா, அவருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவர்களாய் மாறும்போது, அவருடைய பிரசன்னம் நம்மளை ஆளுகை செய்யும்போது நமக்கு விடுதலை உண்டாகும், சுகம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். கரங்களை தட்டி நம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3 முடிச்சிட்டோம். இனி யோவான் சுவிசேஷத்துல ஒரு சின்ன சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க வாஞ்சிக்கிறேன். யோவான் சுவிசேஷத்துடைய கடைசி அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 21வது அதிகாரம். அந்த 21வது அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லுகிறேன். அந்த 15 17 வசனங்களை நான் வாசிக்கும் போது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க. அன்பின் சீசன் யோவான், அவருடைய மார்போடு சார்ந்து அனுபவித்தவன் யோவான். ஆனால் கர்த்தர் தன்னுடைய சபையை பேதுரு மூலமாய் கட்ட தீர்மானித்தார். பேதுரு சேவல் கூதற்கு முன்பதாக 3 வேளை மறுதலிப்பா என்று சொன்னார். அதுபோல அவன் மறுதலித்தான். ஆனாலும் மனம் கசந்து அழுந்து ஆண்டவர் சமூகத்தில் தன்னை ஒப்புரவாக்கி கொண்டான். அவரை பார்த்து பேதுரு சொன்னார், சாத்தான் உன்னை புடமுட முடியாது, சோதிக்க முடியாது கேட்டுக்கிட்டான், நானும் அவனுக்கு உத்தரவு கொடுத்துக்கிட்டேன். கோதுமை மணியாத சுளைகளை புடைக்கப்படுவது போல உன்னை அவன் புடமிடும். ஆனால் நீ புடமிட்ட பின்பு மற்ற சகோதரர்களை என்ன செய், சீசராக்கு என்று சொன்னார்.
நாம புடமிடப்பட்டு தான் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கோம்ல. இங்க இருக்கிற எல்லாருமே மேக்சிமம் பல கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்கள், வேதனைப்பட்டு தான் நம்ம வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை புடமிடப்பட்டு பரிசுத்தப்படுத்தி இருக்கிற நாம், அவரை ஏற்றுக்கொள்ள, அவரை ஆராதிக்கிற நாம், அவருக்கு அன்பாய் இருக்க வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான யோவான் அங்கே அன்பின் சீசனாய் இருந்தாலும் கூட பேதுருவை பார்த்துதான் ஆண்டவர் கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இங்க இருக்கிற இவர்கள் எல்லாரை விடவும் நீ என்ன அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் இயேசுவோடு அன்பாய் இருக்கிறீர்களோ அவர்களை கொண்டுதான் கர்த்தர் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவார். அநேகர் வாஞ்சிக்கலாம், ஆனா அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காது. கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறவர்கள், கர்த்தரிடத்தில் அன்பாய் இருப்பது அவருடைய கட்டளை கீழ்ப்படிந்து தெய்வ பயத்தோடு அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற மேல ஆண்டவர் ராஜ்யத்தை, தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவர்களை ஆண்டவர் வேறுதிரித்து எடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவன் பதில் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். நம்மளால சொல்ல முடியுமா, ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் அப்படி சொன்னோன்னா ஆண்டவர் திருப்பி சொல்றாரு, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. நீங்க ஒருவேளை பாஸ்டர் ஆகாம இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளா இருந்தா ஒவ்வொருவரும் சுவிசேஷர்களா இருக்கிறோம். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆண்டவருக்காக எதையாக நம்ம செய்கிறவர்களாக மாற வேண்டும். அது நம்ம மேல ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பணியாக இருக்கிறது என்பதை நான் நீங்கள் மறந்து விடக்கூடாது. ஒரு தடவை கேட்டது அவர் ஆம்னு சொன்னபுறம் விடல. 2வது 16வது வசனத்தில் மீண்டும் கேட்கிறார். 2ஆம் தரம் அவர் அவர்களை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்று சொன்னார். திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். அல்லேலூயா. பாஸ்டர் மட்டும் இல்ல உங்களை மேய்க்கிறது, நீங்களும் ஒருவருக்கொருவர் உங்களை மேய்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் விசுவாசத்துல குறைந்து விட்டால், ஒருவேளை ஒருவர் கொஞ்சம் வழி தவறி விட்டால், ஒருவேளை ஒருவர் சோர்ந்து போய்விட்டால், ஒருவேளை ஒருவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவரோடு தூரம் சென்று விட்டால், நீங்க ஒருவருக்கு அவர்களை மேய்க்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஆகாரம் கொடுக்க வேண்டும். விசுவாச வார்த்தைகளை அவர்களுக்கு நீங்க சொல்லி அந்த வசனத்திலே அவர்களை திடப்படுத்துவதாக கர்த்தரை நேசிக்கிற நானும் நீங்களும் இன்று முதல் செயல்பட வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. இது பாஸ்டருக்கு கொடுத்த வேலை, இல்லைன்னா உடன் ஊழியக்காரருக்கு கொடுத்த வேலை, இல்ல சண்டே கிளாஸ் டீச்சருக்கு கொடுத்த வேலை, இல்ல வேற ஏதோ மூப்பர்களுக்கு கொடுத்த வேலை என்று இராதபடிக்கு ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற நாம் அனைவருமே ஏதாகிலும் ஒரு வகையிலே கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்தாகவே வேண்டும். அல்லேலூயா. அந்த 2 தடவை கேட்டாரு, அதோடு முடியல. 3வது தடவை 14ஆம் வசனத்துல மீண்டும் கேட்கிறார். 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்ட, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிகிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். இயேசு மீண்டும் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்து ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா? நம்முடைய பேர்களை சொல்லி கேட்கிறார், என்னை நீ நேசிக்கிறாயா? என்னை நீ நேசிக்கிறாய்? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆம் ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று நீர் அறிவீர் என்று? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, நீ என்னை நேசிக்கிறாயா? பேதுருவிட்ட 3 தடவை கேட்கிறார். இப்போ நம்ம பார்த்து கேட்கிறார், நேசிக்கிறாயா? நேசிக்கிறாயா? என்ன நீ நேசிக்கிறாயா? சொல்லுவீங்களா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவர் திருப்பி சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. கூடுமான வரையிலே ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விழுந்து போகாதபடிக்கு அவர்களை நாம் மேய்க்கிறவர்களாக, அவர்களை திடப்படுத்துகிறாய், அவர்களை பலப்படுத்துகிறவர்களாய், வசனத்திலே அவர்களை உறுதிப்படுத்துகிறாய், மெய்யான தேவன் இன்னார் என்பதை மற்றவர்களுக்கு அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதாக நானும் நீங்களும் காணப்படும்படியாய் இந்த உயிர்ப்பின் நாளிலே ஆண்டவர் சமத்திலே நாம் சமர்ப்பிப்போம் என்று சொன்னார். தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். சிலுவையிலே மரணத்தை ஜெயித்த பிசாசன் தலையை நசுக்கின வெற்றி சிறந்த இயேசு நம்மோடு கூட இருந்து முடிவு பரியந்தம் நம்மளை நடத்தி ஆளுகை செய்வார். அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப நாமே அர்ப்பணிக்க வேண்டும். 2 முக்கியமான காரியம். முதல் பகுதியிலே ஒலிவ மலை தன்னை இதை ஆயத்தப்படுத்தி விட்டது. நானும் நீங்களும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். 2வது, முடிவு பரியந்தம் நம்மை நிலைநிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். நானும் நீங்களும் ஆண்டவருடைய அன்பாய் இருக்கிறபடினாலே அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய வேலையை நாம் செய்ய வேண்டும். அவர் அதற்காக நம்மை அழைக்கிறார். இந்த 2 காரியத்திற்காக ஒப்பு கொடுப்போமா? இந்த உயிர்ப்பின் நாளிலே நாம் தியானித்த தியானத்தின்படியாக நீங்கள் அவிசுவாசிகளாக, மந்த புத்தி உள்ளவர்களாக எல்லாம் இருக்கக்கூடாது. மெய்யான தேவன், அவர் மரித்தார், உயிரோடு எழும்பினார், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் சொல்ல, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் தான் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி
ஒலிவமலை ஆண்டவருடைய வருகைக்கு தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டது. நானும் நீங்களும் இந்த நாளிலிருந்து ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தேவனை ஆண்டவரை நாம் நேசிக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கிற, மகனே மகளே, என்ன நீ நேசிக்கிற? கஷ்டத்துல இருக்கும்போது, வியாதியில இருக்கும்போது, உபத்திரத்துல இருக்கும்போது, பாடுகள் இருக்கும்போது, துன்பத்துல இருக்கும்போது, பின்வாங்கி போகும்போதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையை நம்மகிட்ட கேட்டுட்டே இருக்கும். மகனே மகளே, நீ என்ன நேசிக்கிறாயா? ஆமா ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் நீர் அறிவீர் என்று சொல்லிங்கன்னா, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அநேகரை ஆண்டவருக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய கிருபைகளை இந்த நாளிலே நமக்கு தருவார். எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போமா? எல்லாரும் அப்படி அர்ப்பணிப்போம். இந்த உயிர்ப்பின் பண்டிகை நாளிலே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தமாக்கிக் கொள்கிறேன் என்று ஒன்று, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி, இந்த 2 காரியத்திலும் ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். நிச்சயமாகவே அவருடைய ராஜ்யத்திலே நம்மளை சேர்ப்பார். நமக்கு சமாதானம், சந்தோஷமும், ஆசீர்வாதமும் பெருகும். நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில உண்டாகும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.